பிரித்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதி. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பார்த்தீங்களா? மனிதர்களாகிய நாம் முகத்தை பார்க்கின்றோம், அழகை பார்க்கின்றோம், வெளிப்புற தோற்றத்தை பார்க்கின்றோம், அவர்கள் உடுத்திருக்கிற மினுக்கான வஸ்திரங்களை பார்க்கின்றோம், பயன்படுத்துகிற மொபைல் ஃபோனை பார்க்கின்றோம், வருகின்ற கார்களை பார்க்கின்றோம். இன்றைக்கு சமுதாயத்திலே மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இப்படிப்பட்டவர்களைத்தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்படுகின்றது, முதல் மரியாதை கொடுக்கப்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்படியாக வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதில்லை, முகத்தை பார்ப்பதில்லை, மாறாக மனிதர்களால் பார்க்க முடியாத அந்த இதயத்தையே நான் பார்க்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதயத்தை பார்க்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? இதயத்திற்குள்ளாக இருக்கின்ற அந்த தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம், பெரியவர்களையும் பெற்றோர்களையும் ஊழியக்காரர்களையும் மதிக்கின்ற அந்த மரியாதை, அவருடைய எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும், ஓடி ஓடி உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எண்ணங்கள், எல்லாரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற எண்ணங்கள், பிறருக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணங்கள், கர்த்தருக்கு பிரியமான அவருடைய கட்டளைகளிலே கற்பனைகளில் நடத்தல் போன்ற அந்த காரியங்களையே நான் பார்க்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த இதயத்திற்கு மேக்கப் போட முடியாது, வர்ணம் தீட்ட முடியாது, வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அது தானாகவே உள்ளத்திலே ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். ஆதியிலே ஆண்டவர் இந்த பூமியில் காணப்பட்ட மனிதர்களை அழித்த பொழுது அவருடைய சிந்தனைகள் நித்தம் தீங்கானவைகளாக, அவருடைய இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருந்தது என்று அங்கே வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இதயத்தை உடையவர்கள் உண்டு, கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இதயத்தை உடையவர்கள் உண்டு. பிறருக்கு எப்படி தீங்கு செய்யலாம், பிறர் எப்படி கேவலமாய் பேசலாம், பிறருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை எப்படி தடை செய்யலாம், பிறருடைய ஆசீர்வாதங்களை எப்படி அபகரித்து தமக்குள்ளதாக்கி கொள்ளலாம் என்று சிந்திப்பவர்களும் இந்த பூமியிலே உண்டு. பிரித்துக்குரியவர்களே, அப்படி இல்லவே இல்லை. நாம் நமக்காக வாழாதபடி ஆண்டவருக்காக, ஊழியத்திற்காக நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கின்றார். வெளிப்புற தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை புறக்கணிக்கின்றவராக இருப்பார். ஆண்டவர் நம்மை புறக்கணித்தால் அதன் பிறகு ஒரு காரியத்திற்கும் நாம் பிரயோஜனமாக இருக்க மாட்டோம். இந்த வாழ்க்கை இன்பகரமாக இருக்கவே இருக்காது. நமக்கு கிடைக்கிற நாட்களை ஆண்டவருக்காக வாழும்படி ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளில் உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வியாதிப்பட்டவர்கள், விபத்தை சந்தித்தவர்கள், மழையினாலே பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள், ஆண்டவர் இந்த வியாதி வந்து விட்டது என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. போதை பழக்கங்களை அடிமைப்பட்டு, வாலிபத்தின் பாவங்களை அடிமைப்பட்டு வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கடன் பாரங்களில் சிக்கி என்ன செய்வேன் என்று தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வழியை திறந்து தாருங்க. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை காத்திருத்தனை, நீண்ட கால காத்திருத்தனை முடிய பண்ணுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.